டெம்பரரி கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட கவர்டு கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக காலை செல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இல்லை இன்ட்ராடே டேட்டாஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆக்சுவலாக அந்த 2 lakhsங்கிறது 80,000 70,000 ஆயிரும். ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் அண்ட் பேர் மார்க்கெட் ரெண்டுமே இருக்கும். இப்போ புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஜீனியஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்படியே பேர் மார்க்கெட் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா ஐயோ சர்வே ஆனால் போதுன்ற ஒரு பதபதப்பு இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு மார்க்கெட்டுமே எப்படி அணுகணும், என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தலான்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் சுப்ராம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? குட். ஹவ் ஆர் யூ? ஐம் டூயிங் கிரேட் சார். சார் இப்போ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் ரெண்டுமே இருக்குது. இப்போ பிகினர்ஸ் உள்ளே வரப்போ இதுதான் ஐயோ என்னடா ஆகுதுன்னு மாதிரி ஒரு திணற வைக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ உள்ள வர ட்ரேடர்ஸ் எப்படி இதை அணுகணும் சார்? பொதுவாக ட்ரேடர்ஸை பொறுத்த மட்டும் புல் மார்க்கெட்டோ பேர் மார்க்கெட்டோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க புல் மார்க்கெட்டில் இருக்காங்களா பேர் மார்க்கெட்டில் நம்ம இருக்குமாங்கிறது தெளிவு முக்கியம். ஸோ அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ட்ரேடர் அளவுக்கு அது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நிறைய ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நான் பணத்தை போட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. புல் மார்க்கெட் போகும்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா அதிகமாக வளர்ந்துட்டுருக்கும். ஸோ அது ஒரு 2 வருஷம் ஒரு பேர் மார்க்கெட் ஆகும்போது அப்படியே அது கீழே வரும்போது அவங்களுக்கு மனம் பதைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு டென்ஷன் வரும். இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிக்கலாமா, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த எப்படி அவங்க போர்ட்ஃபோலியோவை அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம், இல்லை அதுலேருந்து ஏதாவது பணம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சாங்கன்னா ஸோ அவங்க அந்த பயம் இருக்காது. ஸோ இதுலேயும் சம்பாதிக்க போகிறோம், மேலே போனாலும் சம்பாதிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இங்கே எனக்கிட்ட ஒரு 10 லாட் நிஃப்டி பீஸ் என்கிட்ட இருக்குது, 10 ஃபியூச்சருக்கு ஈக்குவல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா 10 லாட்டுக்கு புட் ஆப்ஷன்ஸ் நான் பை பண்ணி வச்சுருந்தேன்னா ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக காப்பாற்றும். இல்லை ஒரு டெம்பரரி கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட கவர்டு கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக காலை செல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 10% வந்தால் கூட ஸோ அந்த கவர்டு கால் அவங்களுக்கு ஒரு எனஃப் மணி ஒரு 50% ஆகுது. ஸோ அவங்க அதில் சம்பாதிக்க முடியும். ஸோ அது இன்வெஸ்டாக இருந்தால் கூட பேர் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சு அதுலேருந்து எப்படி பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறது சிறப்பு. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. அது பண்ணுனா கட்டாயம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறுவோம். ஓகே சார். இப்போ சொன்னீங்க பேர் மார்க்கெட்டுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே அதுக்கு தான் பயப்படுவாங்களே ஐயோன்ட்டு. அது எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்திக்கிறது? கண்டிப்பாக. எப்படி ட்ரேடர்ஸ் புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட் ரெண்டுலேயுமே சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் பேர் மார்க்கெட் வரும்போது அதுலேருந்து என்ன நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும், அட்லீஸ்ட் எம்டிஎம்மையாவது காப்பாற்றலாம். எம்டிஎம் பார்த்தா கூட பயம் இல்லாமல் இருக்கும்னா அந்த புட் ஆப்ஷன் கூட அட்லீஸ்ட் எம்டிஎம் நம்மளுக்கு பெருசாக பயன்படுத்தாது. கொஞ்சம் லாஸ் தானே திருப்பி வந்துடும்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருந்தால் கிட்டத்தட்ட 50% கீழே போச்சுன்னா ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். இன்னும் இதுக்கும் கீழே போச்சுன்னா காணாமல் போயிருமோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அதை புக் பண்ணுறதுக்கு சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த ஒரு டெக்னிக் கவர்டு காலோ இல்லை ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ் எப்படி வாங்கிக்கிறோம் அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்போ நான் அந்த தெளிவு வேணும்னு சொல்ல வரேன். ஓகே சார். சார் இப்போ ட்ரேடர்ஸ் உள்ளுக்குள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேர் மார்க்கெட்டாக புல் மார்க்கெட்டாக இதை அந்த சைக்கிள் மாறுறதை கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த மார்க்கெட் சைக்கிள்னு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒரு பாட்டம் வந்ததுன்னா ஸோ அங்கேருந்து ஒரு 18 months to 20 months ஒரு நல்ல புஷ் இருக்கும் மேலே, அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 months சைடு வைஸில் போகும். ஸோ ஈவன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகலாம். அதுக்கப்புறம் அகைன் போகும். ஸோ அந்த நிஃப்டி ஒவ்வொரு வருஷமும் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறத அந்த பேட்டர்ன் பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா பொதுவாக வெரி சிம்பிள். ஆவரேஜ் பிவட் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை 3 வகுத்தா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மாதத்தோட ஹை லோ க்ளோஸை பண்ணி ஒரு பிவட் லைன் வரைஞ்சிட்டா அந்த லைன் எப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்கும் டவுன் மார்க்கெட்டில், எப்போ மேலே திரும்புதோ அப்போ புல் மார்க்கெட். சிம்பிள். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு, நம்ம இன்வெஸ்டர்னா கவலைப்பட வேணாம். சரி. ஸோ நம்ம இன்சூரன்ஸ்லாம் இன்னமே தேவையில்லை கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மணி போடலாம். ஸோ ட்ரேடர்ஸ்
ஒரு புல் ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது எங்கே இருக்கோம் என்ன புல் மார்க்கெட்டாக பேர் மார்க்கெட் இல்லை. இன்றைக்கி பணம் போட்டால் ஒரு புல் அன்றைக்கி இருக்க கண்டிஷன் வச்சு பையா செல்லா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ட்ரேடிங் நடக்குது, இன்ட்ராடே அதெல்லாம். ஸோ அது இன்ட்ராடேயில் கூட இந்த டோட்டல் மார்க்கெட் வியூ, இந்த வீக் எப்படி இருக்குது, இந்த மந்த்லி பிவட் எப்படி இருக்குது, வீக்லி பிவட் எப்படி இருக்குது, இன்றைக்கி பிவட்டுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா. ஸோ அகைன் 1 hour கூட பார்க்கலாம். இந்த 1 hour ட்ரேடிங்கில், இந்த 1 hour ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த ப்ரைஸ் அந்த 1 hour பிவட்டுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், கீழே இருந்தால் இன்னும் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட எடுத்து ட்ரேட் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஜாஸ்தி. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எடுக்கிற இடத்துலேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது. ஒரு லாங்லேருந்து ரொம்ப டீகோட் பண்ணி ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட நம்ம பார்த்து பண்ணலாம். அது அந்த தெளிவு இருந்தால் கண்டிப்பாக இன்ட்ராடே இஸ் ஆல்சோ கேன் மேக் குட் மணி. ஓகே சார். இப்போ மார்க்கெட் சைக்கிள்னு பார்க்குறப்ப இப்போ பேர் மார்க்கெட் இப்போ வருதுன்னா நீங்கள் இன்வெஸ்டர்ஸுமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி புல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இது ஒரு கிளாரிட்டியாக சொல்லிவிடுங்க சார். இப்போ ஒன்று இன்வெஸ்டர்ஸ் வந்து புக் பண்ணலாம். பேர் மார்க்கெட் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபத்தை எடுத்து ஸோ அதை உங்கள் ஒரு டெட் ஃபண்டில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை மொத்த பணத்தையுமே கூட எடுத்து இன்னொரு 18 மாதம் பேர் மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னா ஒரு டெட் ஃபண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டோட்டல் ஃபண்டை ஸோ மார்க்கெட் இறங்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டெட் ஃபண்ட்ஸ் எப்படியும் ஒரு 8 to 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நிறைய ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10% கொடுக்கும். ஆனால் அதை வச்சுருந்தா 40% உங்களுக்கு எம்டிஎம் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 6 லட்சம் காமிக்கும், 4 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் அதே நீங்கள் போட்டிங்கன்னா 2 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ இது சிறந்தது இல்லையா? ஆனால் ஒன்று அதை பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸ். இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே பேசுன மாதிரி ஒரு கவர்டு கால், அடுத்த மணி காலை வந்து அவங்க ஈக்குவல் குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் இறங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை இறங்க அந்த காலை ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே செல் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒரு கன்சிடரபிள் மணி டீசன்ட் மணி. அதை ஈக்குவல் கிடைக்காது கண்டிப்பாக. ஒரு 20% லாஸோட 40% போகிறதுக்கு ஒரு 20% லாஸ் தான் இருக்கும். 20% நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் திருப்பி மார்க்கெட்டு வரும்போது. ஸோ இப்படி இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ட்ரேடர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்தால் பேர் ஸ்ட்ராட்டஜி, மேலே போனால் புல் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் அங்கேயே இருந்தால் சைட்வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை போட்டு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இன்வெஸ்டருக்கு டெஃபினட்டாக பேர் மார்க்கெட்டில் அதை காப்பாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணாங்கன்னா நல்ல எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஓகே சார். சார் சில ட்ரேடர்ஸ் வந்து என்னென்னா, நான் வந்து இப்போ புல் மார்க்கெட்டில் மட்டும் தான் நான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், இல்லைனா பேர் மார்க்கெட்டில் மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இறங்குவேன் அப்படின்னு இருப்பாங்க. இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துவாங்க. இது கரெக்டாக சார், இல்லை ரெண்டுத்துலையுமே நம்ம பயன்படுத்தணும்? சூப்பர். அதாவது பொதுவாகவே 2 விதமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் புல்ல தான் பேசுவாங்க, பேர்னு பேசவே மாட்டாங்க மார்க்கெட்டில். சில பேர் எப்பயுமே பேர் ஸ்ட்ராட்டஜி தான், எப்பயுமே காலை செல் தான் பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே போனால் கூட அது ஒரு இடத்துக்கு போனது அங்கேருந்து கீழே தான் வரும்னு செல் அடிப்பாங்க. ஸோ 2 கரெக்டாக 2 டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இருக்கும் எப்பயுமே மார்க்கெட்டில். எப்பயுமே அவங்க புல்லாக தான் பார்ப்பாங்க. சில பேர் எப்பயுமே மார்க்கெட் விழுவும் பேர் ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க, கரெக்டான பாயிண்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு பயாஸ்டாக இருக்கிறது நல்லதில்லை. ஒரு ட்ரேடருக்கு ஒரு பயாஸ் இல்லாமே இருக்கணும். எப்போனாலும் மார்க்கெட் மேலே போகலாம், கீழே வரலாம். ஸோ அதுக்கு தக்கன நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ அதில் போய் நம்ம சென்டிமெண்ட்டாக நம்ம அதில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் ரெண்டுமே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சார். இது ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி சார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்? இல்லை, புல் மார்க்கெட்டில் புல் ஸ்ட்ராட்டஜி போட்டால் கூட அந்த பேர் மார்க்கெட்டாக திரும்பினா என்ன பண்ணணுங்கிறது அந்த புல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பேர் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் திடீர்னு அகைன் மார்க்கெட் திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் வந்து மேலே போச்சுன்னா இந்த உங்களோட பொசிஷன் ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி அதில் இருக்கணும். ஸோ எப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது உங்களுடைய லாஸு பெருத்த லாஸாக இருக்குது, நஷ்டமாக இருக்கக்கூடாது, ஒரு சின்ன நஷ்டமாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ட்ரேடர்ஸ் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா கேபிட்டல் மொத்தமாக எரோடாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஸ்ட்ராட்டஜியும் கூட இணைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இது நிறைய பேர் பண்ண தவறாங்களே சார். ஓகே, எனக்கு புல் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், இது தான் போயிட்டே தான் இருக்கும், இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் போவாங்களே சார், அவங்க எப்படி அணுகணும் இந்த மார்க்கெட்டை? அதான் அதில் இன்னொரு முக்கியமானது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நேக்கடாக ஒரு செல் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs ஒரு மார்ஜின் தேவைப்படும். அதே வந்து நீங்கள் அதை ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரு 20 rupeesக்கு ஒரு பை பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக அந்த 2 lakhsங்கிறது 80,000 70,000 ஆயிரும். ஆனால் நிறைய பேர் அது இது பண்ணுறதில்ல. ஸோ இதே நீங்கள் 2 லாட்டாக போட்டுக்கலாம், ஆனால் உங்கள் ப்ராஃபிட் கம்மியாகும்.
இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கீழே வரும்போது உங்கள் நஷ்டமும் கம்மியாகும். அகைன் உங்களுக்கு ஒரு பை வாங்குறதுனால உங்கள் டோட்டல் மார்ஜின் கம்மியாகுது. அதை அவங்க கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நீங்கள் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 2 லாட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா 70,000 தானே ஆகுது. 1.4 lakhs எடுத்துக்கிட்டா அதே ப்ராஃபிட்க்கு கொடுக்கும். உங்களுக்கு நஷ்டத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் அது யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஒரு ஹெட்ஜ் வாங்கினா அந்த ஹெட்ஜே என்னோட பாதி ப்ராஃபிட்டை சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே இருப்பாங்க. ஸோ இது நிறைய ட்ரேடர்ஸுக்கு நேக்கடாக போகிறதுல ஒரு அவங்க சைக்காலஜி இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஜ் வாங்கினா அது வந்து நிறைய பணத்தை அதை என்னோட லாபத்தில் அந்த பெரும் பங்கு அது சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால நிறைய ஹெட்ஜெலாம் போகிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டி மொத்த கேபிட்டலும் மொத்த சின்ன சின்னதாக சம்பாரிச்சு வச்சதெல்லாம் ஒரே நாளில் அது வைப் அவுட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஹெட்ஜோட தான் ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஹெட்ஜோட தான் இருக்கணும். பையிங் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வாங்கின ப்ரீமியம் போயிட்டு போகுதுன்னு கூட விட்டுறலாம். ஆனால் செல்லிங்கில் மாத்திரம் அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக நேக்கடாக போகக்கூடாது. ஹெட்ஜஸோட தான் போகணும். இல்லை ப்ராப்பர் டே ட்ரேடிங்னா ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும். ஓகே சார். சார் இப்போ மார்க்கெட் சைக்கிள்ன்றது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். மார்க்கெட் அப்பில் இருக்கும், டவுனில் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இல்லை நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இந்த மார்க்கெட் கேப்பில் இந்த மார்க்கெட் சைக்கிளில் வந்து நிறைய பேர் வந்து சில தப்புகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், எனக்கும் கிட்டத்தட்ட நானும் நிறைய வருஷம் ட்ரேடிங்கில் இருக்கேன். ஒரு 6-7 வருஷம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கேன். எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி ஒரு புரிதலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த புரிதல் இல்லாத வரைக்கும் மார்க்கெட்டை வந்து நான் ஒரு நியூட்ரல் மோட்லேயே பார்த்து 2 பக்கம் ஸ்ட்ராட்டஜி போடுவேன். அது ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை வந்துடும். ஸோ இது பல வருஷங்கள் நடந்துட்டு கடைசியில் பார்த்தா பேலன்ஸ் வந்து ப்ரோக்கரேஜ், டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இது மாத்திரம்தான் நம்ம சம்பாதிச்சிருப்போம். பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிளை புரிஞ்சுட்டு நம்ம எந்த புல்லில் இருக்கோமா, பேரில் இருக்கோமா, கன்சல்டேஷன் மார்க்கெட்டுமா இந்த இது புரிந்து அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி போட்ட பிறகு தான் வந்து என்னுடைய இது இன்க்ரீஸ் ஆச்சு, எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரேடிங், ப்ராஃபிட். ஸோ அதனால் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். நார்மலாக வந்து அதை யாரும் அவ்வளோ இதாக பார்க்குறது இல்லை. பட் இந்த பேசிக் ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு ட்ரேடராகவோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஈவன் மியூச்சுவல் ஃபண்டில் கூட இது பண்ணலாம். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்க, பேர் மார்க்கெட் வரப்போகுதுன்னு தெரியுது, அக்ரெசிவ் ஃபண்டில் இருப்பீங்க, லார்ஜ் கேப் ஃபண்டில் இருப்பீங்க, அதை எடுத்து டெட் ஃபண்டில் போட்டுடலாம். ஸோ மார்க்கெட் என்ன கூட அது 8% 10% கொடுக்கும். எப்போ திரும்புதோ அதை எடுத்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இது தேவை, இந்த புரிதல் தேவை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், கண்டிப்பாக சார். எல்லாருக்குமே கன்ஃபார்மாக அந்த புரிதல் தேவை தான். அது வந்து புல் மார்க்கெட் அண்ட் பேர் மார்க்கெட் இடத்துல எப்படி அணுகணும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்து, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக எனக்கு சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். அண்ட் ஆடியன்ஸ், உங்களுக்குமே வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.